மீனா, ராஜி, மலர், மதினு 4 பேருமே இங்க வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சுரேஷ் தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல நிப்பாட்டிட்டு அங்க வீட்டுக்குள்ள போக, டேய் சுரேஷே, என்னடா நேரம் ஆகுது? இவ்வளவு நேரமா கழிச்சு வீட்டுக்கு வருவ? இன்னைக்கு நீ ஸ்டேஷனுக்கு கூட போகல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு லேட்டா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கேட்க, உடனே இங்க சுரேஷ் இருந்துகிட்டு, அண்ணி வர வழியில ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயி போச்சு. அதெல்லாம் தீர்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தேன். என்னடா சொல்ற? இந்த நேரத்துக்கு என்ன பஞ்சாயத்து? என்னடா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, அப்படிலாம் இல்ல அண்ணி. ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் பாவம் தன்னோட மாமனாரை கூட்டிட்டு வந்து இங்க கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான் போல இருக்கு. மெடிக்கல்ல இருந்து மெடிசன் வாங்கிட்டு போகும்போது இந்த ஊரை பத்தி தான் தெரியாதா? எவனோ ஒருத்தன் போய் வண்டியில இடிச்சு தேவையில்லாம அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு, அந்த நேரத்துல தான் நான் போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுட்டு அந்த பையனையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதா நீ? இந்த காலத்திலயும் மாமனாருக்கு இப்பேற்பட்ட மருமகனான்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சொல்ல சொல்ல, அக்கா இவர் சொல்றத பார்த்தா நம்ம கதிர் சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இங்க ராஜி சொல்ல, ஏ ராஜி, எப்ப பாரு கதிர் கதிர், கதிரை விட்டா உனக்கு வேற ஞாபகமே இருக்காதா? ஐயோ இல்லக்கா, கதிரை நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இளநீர் கடையில பார்த்தேன். அதுக்கப்புறம் இவரும் கதிர்னு சொல்றாரு. ஆனா அவன்கிட்ட கேட்டா நான் வீட்ல இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்றான். அதுக்கப்புறம் அவர் எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறதா உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி ரொம்ப ஆர்வத்தோட கேட்க, இங்க சுரேஷோ யோசிச்சு பார்த்துட்டு, அது வந்து ஏதோ சிவகங்கையில இருந்து வந்திருக்கிறதா அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சொன்னதை கேட்டதும் அங்க ராஜுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அக்கா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது கதிர் தான். கதிர் வேற யாரையும் கூட்டிட்டு வரல, நம்ம அப்பாவை தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இது உண்மைக்கா, நான் அடிச்சு சொல்லுவேன். இல்ல, இப்பவே நான் அவனுக்கு ஃபோன் பண்ண தான் போறேன், எங்க இருக்குன்னு கேட்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து அங்க ராஜி அங்க கதிருக்கு ஃபோன் பண்ண, வேற வழி இல்லாம அங்க கதிர் சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க வந்த நர்ஸுமே, சார் இந்த பில்லை கொஞ்சம் போய் கவுண்டர்ல பே பண்ணிட்டு வந்துருவீங்களா? அப்பதான் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை நாம எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நர்ஸ் சொன்னதை கேட்டதும் கதிர் கிட்ட பேசின ராஜுக்குமே இது காதுல விழ, கதிர் எனக்கு உண்மையை சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்ன ராஜி சொல்ற? ஹாஸ்பிட்டலா? நீ வேற அர்த்த ராத்திரியில ஃபோன் பண்ணி சும்மா நையன்னு, எனக்கு ஏற்கனவே வண்டி ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்கு, நானே தூங்கிட்டு இருக்கேன், நீ ஃபோனை வை, நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு எங்க கதிர் ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேரா போய் நர்ஸ் கொடுத்த பில்லையும் அங்க பே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க ராஜியுமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, ராஜி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்பவே நம்ம அத்தை கிட்ட போய் பேசுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோமதி கிட்ட கூட்டிட்டு போன மீனாவோ நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கோமதி கிட்ட சொல்ல, அட எவடி இவ, இவ வேற கூறு கெட்டவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, என் புள்ள கதிர் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான், தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காத. அத்தை, நான் சொல்றது உண்மை அத்தை, கதிர் இங்க தான் இருக்கான், சென்னையில தான் இருக்கான். நீங்க வேணா இப்பவே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கதிர் அங்கதான் இருக்கானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி சொல்ல, உடனே கோமதி அங்க இருந்த பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, ஏய் என்னடி, அவனே ஏதோ வண்டி ஓட்டுறன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருக்கான், இன்னமும் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னமோ நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அர்த்த ராத்திரியில ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. சரிங்க, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு இங்க பாண்டியன் கிட்ட பேசிட்டு வச்ச கோமதிக்கோ இங்க அதிர்ச்சியாகி, ராஜி நீ சொல்றது சரிதான், கதிர் வீட்டுல இல்லவே இல்லை, அப்படி இருக்கும்போது கதிர் சென்னையில தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதை கேட்டதும், இல்ல இத சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா கதிர் எதுக்காக சென்னைக்கு வந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன ராஜி வேக வேகமா அங்க சுரேஷ் கிட்ட போய் நின்னு, எனக்கு அந்த கதிர்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அவர் வேற என்னெல்லாம் சொன்னாரு, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாரா, எனக்கு தெரிஞ்சாகணும், நான் இப்பவே அங்க போகணும், கதிர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி சொல்ல, நீங்க எதுக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? இப்போ என்ன, நான் சொன்ன கதிரும் உங்க ஹஸ்பண்ட் கதிரும் ஒன்னான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவு தானே? சரி வாங்க, அந்த ஏரியால ஒரே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, நாம போய் விசாரிச்சோன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி மீனா கோமத்தின்னு 2 பேரையுமே அழைச்சிக்கிட்டு அங்க சுரேஷோ நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சுரேஷுமே,
இந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் ஆபரேஷன் யாருக்காவது நடந்திருக்கா, அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும், நான் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னதை கேட்டதும் 1 மினிட் சார், நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்டுமே அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு, எஸ் சார், முத்துவேலுங்கிற சாருக்கு இங்க கேன்சர் ஆபரேஷன் நடந்திருக்கு, அதுவும் இல்லாம அவர் கூட இருக்க அட்டெண்டர் பேர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிசப்ஷன்ல சொன்னதை கேட்டதும் இங்க ராஜுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே கோமதி இருந்துகிட்டு, ஏ ராஜி, நீ சொன்னது உண்மைதான் போல இருக்கே, என் அண்ணன் பேர் தானே முத்துவேல், உன் அப்பா பேரு முத்துவேல், அப்படி இருக்கும்போது அப்போ அண்ணனுக்கு இங்க கேன்சர் ஆபரேஷன் நடந்திருக்கா? ஐயோ கடவுளே, அப்போ அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு ஆபரேஷனுக்காக தான் இந்த கதிர் பையன் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு நம்ம கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கானா? இல்ல, இது உண்மையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி ரொம்ப பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவோ, ஐயோ அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி 2 பேருமே எமோஷனலானா எப்படி? சுரேஷ், கொஞ்சம் நல்லா விசாரியேன், எந்த ரூம்ல இப்போதைக்கு அந்த முத்துவேலுங்கிறவரு அட்மிட் ஆயிருக்காருன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதை கேட்டதும் இங்க சுரேஷுமே அங்க ரிசப்ஷன்ல விசாரிக்க, ரூம் நம்பர் 12ல அவரை அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொன்னதை கேட்டதும் இங்க சுரேஷோ அங்க கோமதியையும் ராஜியையும் அழைச்சுக்கிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. ரூம் கதவை திறந்ததும் அங்க கதிர் முத்துவேல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அந்த கதவை திறந்து இங்க சுரேஷோ, அங்க பாருங்க, இவர் தான் உங்களோட ஹஸ்பண்ட் கதிரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுரேஷ் சொன்னதை கேட்டதும் இங்க கதிரை பார்த்த ராஜுக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. கதிர், என்ன கதிர் இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல்ல, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் கத்தி கதிரி அங்கேயே ராஜு அழுதுகிட்டு இருக்க. இதை பார்த்த கோமதி இருந்துகிட்டு, டே கதிர், என்னடா இது, என்ன ஆச்சு அண்ணனுக்கு, என்னாச்சு அண்ணன், என்னென்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க கதிர் இருந்துகிட்டு, ராஜி அம்மா, 2 பேருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ மாமா அடிக்கடி வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போதான் தெரிஞ்சது மாமாவுக்கு வயித்துல ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னு. என்னது, கேன்சர் கட்டியா? அண்ணே, கதிர் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஆமா கோமதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத, எல்லாமே சரியாயிடுச்சு. கதிர் மட்டும் இல்லனா இன்னொரு என்ன பொணமாதான் நீங்க எல்லாரும் பார்த்து இருக்கணும். கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நானும் என் பொண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்துவேல் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த ராஜியுமே இங்க கதிரை பார்த்து, ஏன் கதிர், நான் எத்தனை தடவை உன்கிட்ட ஃபோன் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்ற, எதுக்காக போனை எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டிருப்பேன். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி அப்பாக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்க கூடாதா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி கேட்க, உடனே முத்துவேல் இருந்துகிட்டு, இங்க பாரு ராஜி, நீ மாப்பிள்ளை கிட்ட சத்தம் போடாத, நான் தான் மாப்பிள்ளை கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏன் என் தம்பி சக்திவேல் கிட்ட கூட சொல்லாதன்னு நான் சொன்னதுனாலதான் இப்போ என்ன இந்த அளவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம என்னோட உடம்ப பரிபூர்ணமா குணமாக்குனதே கதிர் தான். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் சொல்ல சொல்ல அங்க ராஜியுமே கதிரை பிடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இங்க ராஜி அழுதுகிட்டு இருக்க. உடனே கதிர் இருந்துகிட்டு, ஏன் ராஜி, இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இல்ல கதிர், நீ மட்டும் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு உதவி பண்ணலனா இன்னொரு என் அப்பாவை என்னால உயிரோட பார்த்துருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க. அது நேரம் கோமதியோ, டே கதிர், உன்னை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குடா, என் அண்ணனோட உயிரை நீ தாண்டா காப்பாத்திருக்க. எப்படியோ என் அண்ணன் உன்னை மாப்பிள்ளன்னு அவர் வாயால சொல்ல வச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன், இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோமதி பேசிக்கிட்டு இருக்க. உடனே கதிர் இருந்துகிட்டு, அது சரிம்மா, நான் இங்க மாமாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்ட. உடனே கோமதி இருந்துகிட்டு, டே கதிர், அதோ இருக்கானே அவன் பேர் சுரேஷ், இவங்க வீட்டுல தான் நாங்க எல்லாருமே தங்கி இருக்கோம். இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உன்னை பத்தி எங்க கிட்ட சொல்லும் போதுதான் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ராஜியும் மாறி மாறி அங்க சுரேஷை கை நீட்டி காட்ட. உடனே அங்க இருந்த சுரேஷ் இருந்துகிட்டு, ப்ரோ, உண்மையாலுமே உங்களை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. மாமனார இந்த அளவுக்கு அவரை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட்டிட்டு போய் அவரோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. சொல்ல போனா உங்க ஒய்ஃப் உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு உங்க மேல அவ்வளவு காதல் வச்சிருந்ததுனால ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா நீங்க இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சு காட்டிட்டேன். இதுல எனக்கும் ஒரு விதத்துல சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேச அங்க இருக்க எல்லாருமே ஒரு வித சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.